அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆனி மாத பௌர்ணமி. பொதுவாக பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு தான். அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் கேட்டதை கொடுக்கக்கூடிய சந்திரன் பூஜையெல்லாம் செய்வாங்க. அப்படிப்பட்ட இந்த முக்கியமான பௌர்ணமி நாளில் நாம் வழிபாடு செய்யும்போது 16 செல்வங்களையும் பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த ஜூலை 10ஆம் தேதி செய்யக்கூடிய வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிகாரங்கள் மிகுந்த சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறதால இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பௌர்ணமி மட்டும் இல்லாமல் வரக்கூடிய எல்லா பௌர்ணமிக்குமே இதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய சிவசிவ என்ற மந்திரங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதே போல் சந்திர பகவானுக்கு போற்றி என்ற வாசகத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே போல் பல்வேறு விதமான விரதங்களை மேற்கொள்கிறதுக்கு இந்த நாள் ரொம்பவே பெறற்கரிய பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனி மாத பௌர்ணமியில் ரொம்ப சிறப்பான வழிபாடுகள்லாம் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பௌர்ணமியில் என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதையெல்லாம் நான் சந்திச்சுட்டு வரேன், ஆனால் அதிலிருந்து என்னால் மீண்டு வர முடியல அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்துக்கும் சரியான தீர்வு கொடுப்பாங்க, சரியான பரிகார பலன்கள் சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையினுடைய மாற்றத்தை ஏற்படுத்தும். சரி, நாம் இந்த ஆனி பௌர்ணமியை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த நாளில் மகாலட்சுமியை வழிபடுவது ரொம்ப விசேஷமானதுங்க. குறிப்பாக முக்கணிகளுடைய வழிபாடு, அதாவது முக்கணிகளான மா, பழ, வாழை, இதை நெய்வேத்தியமாக படைத்து மனதார நம்மளுடைய வேண்டுதல்களை மகாலட்சுமி கிட்ட தெரிவிக்கலாம். இது செல்வ வளம் பெருக உதவும். ஏலக்காய் மாலை அணிவித்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு. ஆனி பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. குறிப்பிட்டு குலதெய்வ வழிபாட்டுக்கு பிறகு குங்குமம் அல்லது மஞ்சள் கொண்டு தெய்வ மந்திரங்களை 108 முறை சொல்லி அர்ச்சித்து வழிபாடு செய்யலாம். இது மாங்கல்ய பாக்கியம், குழந்தை பாக்கியம், தன லாபம், கல்வியில் மேன்மை போன்ற பலன்களை கொடுக்கும். அப்படிங்கிறதால முக்கியமாக இந்த மாதிரியான வழிபாடுகளும் 108 முறை தெய்வ மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் அது நீங்கி போகும். இந்த நாளில் சத்ய நாராயண பூஜை செய்வது ஒரு சிறப்பான பரிகார பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூஜை செய்வதால் நம்ம வீட்டில் மகாலட்சுமியினுடைய அருள் நிறைந்திருக்கும். மேலும் 16 வகையான செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சத்ய நாராயண பூஜை அப்படின்னு சொல்லும்போது விஷ்ணுவினுடைய ஒரு அம்சமான சத்ய நாராயணரை வழிபடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பூஜை அப்படின்னு சொல்லலாம். இது பொதுவாக பௌர்ணமி தினங்களில் அல்லது விரும்பிய காரியங்கள் நிறைவேறியதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நடத்தப்படுது. இந்த பூஜைக்கு முன்னதாக வீட்டை தூய்மைப்படுத்தி வாழைக்கன்றுகள், மாவிளை தோரணம் மற்றும் சத்ய நாராயணருடைய படம் அல்லது விக்கிரகத்தை வைத்து கூட அலங்கரிக்கலாம். ஒரு கலசம் தயார் செய்து அதில் சந்தனம், குங்குமம், மலர்களால் அலங்கரித்து வைக்கலாம். ரவா, அதே போல் வாழைப்பழம், பால், சர்க்கரை, தேன், நெய் கலந்து தயாரிக்கப்படக்கூடிய பிரசாதம் இந்த பூஜையின் முக்கிய நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பூஜையை விநாயகர் வழிபாட்டோடு தொடங்கி சங்கல்பம் செய்து கொள்ளலாம். பிறகு ஓம் ஸ்ரீ சத்யநாராயண தேவாய நமக போன்ற மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்யலாம். பூஜையினுடைய மிக முக்கியமான பகுதி சத்யநாராயண விரத கதைகளினுடைய 5 அத்தியாயங்களை பக்தி சிரத்தையோடு படிக்கிறது பூஜையினுடைய முக்கியமானதாக சொல்லுவாங்க. கதைகள் முடிந்ததும் நெய்வேத்தியம் படைத்து கற்பூரம் ஏற்றி ஆரத்தி காட்டலாங்க. கலச நீரை வீட்டில் தெளித்து அதே போல் முடிந்தால் ஏழைகளுக்கு நம்ம தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. பொதுவாக நம்ம எது வேணால் தான தர்மமாக கொடுக்கலாம். அதில் முக்கியமாக உணவு, படிப்பிற்கு தேவையான பொருட்களை தானமாக கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அதே போல் முழு நிலவு தரிசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு நிலவு தரிசனம் செய்த பிறகு பிரசாதங்களை உட்கொண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். இந்த பூஜையை செய்வதன் மூலமாக நம்மளுடைய நியாயமான வேண்டுதல்கள் நிறைவேறும், வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும் என்பது நம்பிக்கை. பௌர்ணமி தினத்தில் பொதுவாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்ல பலனை கொடுக்கும். அன்று அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள், அன்னதானம், விளக்கு பூஜை இவையெல்லாம் கூட செய்யலாம்.
அது மட்டும் இல்லாமல் கருப்பு வஸ்திரம், முத்தாபரணம் அணிவிக்கிறது, வெள்ளெருக்கம் பூ, செண்பகப்பூ ஆகியவற்றால் அர்ச்சனை செய்வது, முக்கடிகள் மற்றும் உளுத்தம்பருப்பு சாதம் நைவேத்தியமாக படைத்து வழிபடுவது, இதெல்லாம் நாம் இந்த நாளில் செய்கிறது இன்னும் நல்ல பலன் கொடுக்கும். ஆனி பௌர்ணமி அன்னைக்கு பகல் முழுவதும் உண்ணாவிரதம் இருக்கலாம். மாலையில் கோவிலுக்கு போகலாம். இறைவனை வழிபட்டு இரவில் சந்திர தரிசனம் செய்து விரதத்தை நிறைவு செய்யலாம். இது நினைத்த காரியங்கள் கைகூட உதவும். ஆனி மாத பௌர்ணமி அன்னைக்கு இறைவனுக்கு முக்கணிகளை படைத்து வழிபடுறது ரொம்ப விசேஷம். இந்த வழிபாடுகளை செய்வதன் மூலமாக ஆனி பௌர்ணமி அன்று இறைவனுடைய அருளை நம்மளால் பெற முடியும். வாழ்க்கையில் வளமோடு வாழ முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல் நீங்களும் இந்த பௌர்ணமி நாளில் என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் மேற்கொள்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த குறிப்பிட்ட பௌர்ணமி நாளில் மாலை வேளையில் கோவில்கள் அல்லது வீட்டில் வழிபாடு மேற்கொண்டு உணவு உட்கொண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். வழிபாட்டின் போது அம்மன் குறித்த பாடல்கள் சொல்வது ரொம்ப நல்லதுங்க. குறிப்பிட்டு நம்ம ஆனி பௌர்ணமி நாளில் மூல நட்சத்திரத்தில் வரக்கூடிய நாளில் வழிபாடு செய்கிறது இன்னமும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த நாளில் வேறு என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பிகைக்கு கருப்பு வஸ்திரமும் முத்தாபரணமும் அணிவிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். குறிப்பிட்டு சாவித்திரி விரதம் மேற்கொள்வது நல்லது. மாங்கல்ய பலம் இதனால் உண்டாகும். ஐஸ்வர்யமும் நீண்ட ஆயுளும் பெற முடியும். பௌர்ணமியில் பிறக்கக்கூடிய குழந்தைங்க கண்டிப்பாக அரச யோகத்தை பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலும் முக்கியமாக பௌர்ணமி நாளில் பிறந்தவங்க தான் முக்கியமான யோகங்களை எல்லாம் பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறதால அவர்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் பௌர்ணமி நாளில் பிறந்த குழந்தைங்களா நீங்கள் இருக்கீங்க அல்லது உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா மறக்காமல் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதில் குறிப்பிட்டு இந்த நாளில் நாம் பிரபஞ்சம் அதிகமான அளவு ஆற்றலை வெளிப்படுத்தும் அப்படின்னும், அந்த நேரத்தில் நம்ம நல்லதையே நினைத்து நல்லதற்காக வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்மளுடைய தலைமுறைக்கும் நல்லது. இந்த நாளில் அசைவம் சாப்பிடுவதை நம்ம தவிர்க்கணும். எதிர்மறையான வார்த்தைகளை பேசுறது, எதிர்மறையாக யாரையாவது திட்டுறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. இதோட சில சூட்சமமான வழிபாட்டு முறைகளையும் நாம் பின்பற்றும் போது நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்பு உண்டாகும். இந்த நாளில் வெள்ளிக்கிழமையில் வரும்போது சுத்தமாக குளித்து முடிச்சுட்டு வீட்டில் பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. குறிப்பிட்டு நாம் கண்டிப்பாக கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அப்படி கோவிலுக்கு போக முடியலன்னா கூட வீட்டிலேயே கூட மந்திரங்களை சொல்லி பூக்கள் அணிவித்து வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறதால இப்படி நீங்களும் வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி நாள் அன்னைக்கு நம்மள பலரும் மகாவிஷ்ணுவிற்கு சத்யநாராயண பூஜை செய்கிறது உண்டு அப்படின்னு இப்போ பார்த்தோம். பல தெய்வ வழிபாட்டை நம்ம மேற்கொள்வதோடு சந்திர பகவானையும் பூஜை செய்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. அப்படி செய்யும்போது விரைவிலேயே நாம் நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு பூஜை முறை தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். குறிப்பிட்டு நாம் இந்த நாளில் வழிபாடு செய்யும்போது எளிமையான சந்திர பூஜையை யார் ஒருத்தங்க பௌர்ணமி தோறும் தொடர்ந்து வர்றாங்களோ அவர்களுக்கு சந்திர பகவானுடைய பரிபூர்ணமான அருளால் கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்த காரியங்கள் நடக்கும். சுபகாரியம் நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த சுபகாரியம் கைகூடும். நீங்கள் யாருக்கும் எதற்கும் பயந்துக்காமல் எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்கலாம். அதாவது ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா கூட அதில் நல்ல ஒரு பலனை பெற முடியும் அப்படின்னு உங்களுக்கு நல்ல ஒரு தகவல்களாக தான் சொல்கிறாங்க. அந்த வகையில் நீங்களும் இப்படி வழிபாடுகளை மேற்கொண்டுட்டு வரீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குறிப்பிட்டு பௌர்ணமி நாட்களில் நம்ம மலை கோவில்களுக்கு கிரிவலம் போகும்போது அது மேலும் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நீங்களும் கிரிவலம் போயிருக்கீங்களா? முக்கியமாக திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த கிரிவலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவத்தை கூட போக்கிடும் அப்படின்னு சொல்கிறதால இந்த கிரிவலம் போகிறது ரொம்ப நல்லது. அதுபோல் நீங்களும் கிரிவலமெல்லாம் சென்றிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் எப்படியெல்லாம் பௌர்ணமி வழிபாட்டை செய்யலாம் அப்படிங்கிற நிறைய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.